நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தரை நாம் ஒருமித்து ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம் இல்லங்களில் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே இந்த நாளில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போகும். பர்வதமே மெழுகு போல் உருகி போகும் மனுஷனார். இந்த வேலையிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் பிரச்சனைகளோடு, பலவிதமான போராட்டத்தோடு, நிந்தைகளோடு, நெருக்கத்தோடு, உடைந்து போன இருதயத்தோடு, சோர்ந்து போன ஒரு நிலைமையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவருடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்துல கடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அதை பர்வதம் எப்படி மெழுகாய் உருகி போகிறது போல அந்த தெய்வ பிரசன்னத்தில் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மெழுகாய் உருகி போக போகிறது. தேவன் உங்கள் மத்தியில் மெய்யாகவே இடைபட போகிறார். நாம் இருந்த இடத்துல தேவ சமூகத்திலே நோக்கி நாம் ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். வேதம் சொல்கிறது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளில் பிரியப்படுகிற ஒரு தேவன். நாம் துதிப்போமா, ஆராதிப்போமா, ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். இலக்கண்களை மூடி உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை, ஐயா, என் உறவினர்களுக்கு முன்பதாக நான் தூக்கி எறியப்பட்ட ஒரு சூழ்நிலை போல இருக்கப்பா. என்னை நேசித்த பெற்றோர் என்னை தூக்கி எறிந்து பேசுகிறார்கள். என்னை நேசிக்கிற பிள்ளைகளும் என்னை தூக்கி எறிந்து பேசுகிறார்கள். என் உள்ளம் கலங்குகிறது. வேலை ஸ்தலத்தில் நான் தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை போல இருக்குது ஐயா. எல்லாமே முடிந்து போயிற்றோ என்று சொல்லி கலங்கிக் கொண்டே இருக்கிறாயோ என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையப்பா. நான் எல்லாவற்றையும் இழந்து போயின்னு இருக்கிறேன். என் ஆஸ்தியை இழந்து போயின்னு இருக்கிறேன். என் அந்தஸ்தை இழந்து போயின்னு இருக்கிறேன். என் திறமைகளை இழந்து போயின்னு இருக்கிறேன். ஐயோ, என் வாழ்க்கையில வருவேன் தரித்திரம், இது மாறாதா? நான் ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, ஒன்றுமில்லாத உன்னை தன்னுடைய காரியத்தினால உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார். இழுத்துக் கொள்ளுகிறார், உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார்.
ஒன்றுமில்லா காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உடைந்து போன இருதயத்தோடு நிறைந்த ஒரு வேத நிறைந்த ஒரு சொல்லையோடு, ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் எல்லாமே முடிந்து போன சொல்லி இதோ வாழ்க்கையில துவண்டு போன சூழ்நிலை, இதோ முடங்கி போன நிலைமையில இருந்து கொண்டே இருக்கிற என் அன்பு சகோதரனே, எனக்கு அன்பு சகோதரி, இந்த வேலையில கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. முடங்கி போய் கிடக்கிற ஒரு வாழ்க்கை, முடங்கி போய் கிடக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, இதோ முடங்கி போய் கிடக்கிற தொழிலை கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து மீண்டும் நிலைநிறுத்த போகிறார். கர்த்தருடைய வாசலை திறந்து கொடுக்க போகிறார். உனக்காய் கர்த்தர் புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். நீ உன் கண்கள் அதிசயங்களை காண பண்ண போகிறது. ஓ தேங்க்யூ லார்ட், துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாய் ஓ கர்த்தருடைய இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்து கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். ஓ தேங்க்யூ லார்ட், என் நன்மையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஓ தேங்க்யூ, உனக்கு விரோதமாய் போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஓ ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போகிறதை இதோ உன் கண்கள் காண போகிறது மகளே. உன் கண்கள் காண போகிறது. ரீதர ஷபல ரதனமா, ஓ தேங்க்யூ பலவீனம் என்று சொல்லி சோர்ந்து போனாயோ, ஓ பலவீனத்தின் கட்டுகள் இந்த வேளையில் இப்பொழுது அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓ மாம்சத்தின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உனக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிற ஓ பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உன் குடும்பத்தின் நேராய், ஓ உன் இல்லத்தின் நேராய், உன் இருதயத்துக்கு நேராய் இப்பொழுது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது மகனே. எத்தனை நாட்கள் கூணி நடந்து கொண்டே இருப்ப, என் வாழ்க்கை நிமிர முடியாதா என்று சொல்லி கலந்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ண போகிறார். எந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீ வெட்கப்பட்ட சூழ்நிலையோடு கடந்து சென்றாயோ, எந்த ஜனங்களுக்கு முன்பதாக நீ கூணி குறுகி நடந்தாயோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக ஓ கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஓ அந்த நாட்கள் நெருங்கி விட்டது மகனே. இந்த கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஓ தேங்க்யூ இப்பொழுது கடந்து வருகிறது. அது இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று உனக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. ஊழியத்தின் பாதையில் எழும்பும்படியில் சொல்லி கலங்கி கொண்டே இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். இதோ சோர்ந்து போன நிலைமையில் அல்ல, கர்த்தர் உன்னை மீண்டும் எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உனக்கு திரளான ஆத்துமாக்களை தந்து மீண்டும் உன்னை சந்தோஷிப்பிக்க பண்ண போகிறார். தேங்க்யூ மாஸ்டர்.
நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, அந்த மகிமை இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. சோதரம் தோ தேங்க்யூல இருதய பலவீனத்தை நிமித்தமாக தோ தேங்க்யூல சோர்ந்து போன சூழ்நிலை இருக்கிறாயோ, தோ கர்த்தர் புதிய இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய இருதயம் உண்டாவதாக. தூக்கி எறியப்பட்டு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு நல்ல நேசரே, அழகான கண்களில் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த வேளையில் இருதயத்தில் உடைந்து போன சூழ்நிலையோடு பல விதமான கேள்விக்குறிகளோடு பார்த்து கொண்டு இருக்கிறேன். நண்பு பிள்ளைகள், உங்க தெய்வ வல்லமை பொழுது இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. உங்க மகிமை அவர்களை மூடிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருடைய இருதயங்களும் ஒரு தாய் தேற்று போல நீ தேற்றுக் கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அப்பா அம்மா சோதரம், நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவும் இதோ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். மகள், நீ பயப்படாது, நீ பயப்படாது. சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாது, நீ கலங்காது. உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது. நீ அவரை நோக்கி கூப்பிடு. இதோ இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் அந்தரங்க வாழ்க்கையை விட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள். தேங்க்யூல்லா. கர்த்தர் உன்னை அற்புதங்களை காணப்படுவது, உன் கண்கள் அற்புதங்களை காணப்படுவது, உன் கண்கள் அற்புதங்களை காணப்போகிறது. மீகா 7:15 பிற்போது போதியா தோவனை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறான். உன்னுடைய தொழில், உன்னுடைய அதிசயங்களை கர்த்தர் காணப்பட போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அதிசயங்களை காணப்பட போகிறார். உன் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை காணப்பட போகிறார். பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைத்து கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை காணப்பட போகிறார். இதை எந்த காரியத்தில் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை அதிசயமாய் உன்னை நடத்த போகிறார். அந்த மகிமையான தேவனை உள்ளத்தின் ஆழத்தின் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாயா. தேங்க்யூ மாஸ்டர். ஆமென் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இறங்கி கொண்டு இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, நீர் இப்பொழுது விடுவித்துக் கொண்டே இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை தொட்டு கொண்டே இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறேன். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், வேலைகளையும், வருமானத்தையும், தொழிலையும், ஆண்டவரே விவசாய பணிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த ஸ்தலத்துல எந்தெந்த காரியத்திற்காக உடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இந்த வேளையிலே நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், தடைகளை நீக்கப்படுகிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்து தடையாயிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. உடைய நாமத்தினால உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேனப்பா. உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பெருகட்டும். நீரே மகிமைப்படும், நீரே மகிமைப்படும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.